எந்த ரூபத்தில் வேண்டாலும் மாறி வரலாம், மாறுவிடத்தில் வரலாம். அதற்குரிய சக்தியையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பாம்புடைய ரூபத்தில் ஜின்கள் வரும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அபு சாஹிப் ஒரு தாபி இருந்தார். அவர்கள் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க போகிறார். அவர் தாபி. சந்திக்க போன இடத்தில் அவர் வீட்டிற்கு போகும் பொழுது நீண்ட நீண்ட தொழுகைகளாக அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருக்கிறார்கள். வந்தவர் வெகு நேரம் காத்து கொண்டு இருந்தார் அவரை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் திடீரென என்ன ஆனதென்றால் கட்டலுக்கு கீழே ஏதோ ஒரு அசரடி சத்தம் கேட்கிறது. என்னது என்று குடித்து பார்க்கும் பொழுது ஒரு பெரும் பாம்பு படுத்திருக்கிறது. பார்த்தவர்களுக்கு அலறி விட்டு இதை ஏதாவது செய்ய வேண்டுமே, தொழுது கொண்டிருக்காரே சஹாபி என்று சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு பெரும் ஆயுதத்தை எடுத்து குத்த முற்படுகிறார். அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கை காட்டுகிறார்கள். வேண்டாம், குட்ட வேண்டாம், தொழுகைக்குள்ளேயே ஒரு சின்ன சைக்கிளை செய்யலாம், பெருசாக இல்லாமல். அவசரத்திற்கு கை காட்டும் பொழுது சஹாபியுடைய கட்டளை வேண்டாம் என்று வைத்து விட்டார்கள். உடனே தொழுகையை முடித்து விட்டு அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், போ, இந்த இடத்தை விட்டு போ, இந்த இடத்தை விட்டு போ என்று 2-3 தடவை சொல்ல வெளியேறி போய்விட்டார். அப்போதான் இந்த வார்த்தையை சொன்னார்கள் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நாயகம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஏதாவது பாம்புகள் வீட்டில் வந்துவிட்டால் ஒரு சில நேரங்களுக்கு அதை அவகாசம் கொடுங்கள், திரும்ப திரும்ப போக சொல்லி சொல்லுங்கள், அதுவும் செய்யவில்லாத பட்சத்தில் அடிப்பதற்கு முன்வாருங்கள். இது சும்மா இல்ல, நான் வரலாற்று நிகழ்வாக சொல்கிறேன் என்று வந்த அந்த தாவியை கையை பிடித்து வெளியே கொண்டு போய் நீண்ட தூரத்தில் போய் ஒரு பாலடைந்த ஒரு பங்களா இருந்தது. அதை காட்டி விட்டு சொன்னார்கள், இது யாருடைய வீடு தெரியுமா? இது ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீடு. ஹந்தக்குடைய போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் குழுவாக சஹாபாக்களை திரட்டினார்கள். அப்போது நிக்காக அப்போதுதான் முடித்த அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடம், நாயகமே, நான் மனைவியை பார்த்து வர வேண்டும், எனக்கு அவகாசம் தாருங்கள் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபிக்கு போய் வாருங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள். உடன் அந்த சஹாபியுடன் ஒரு ஆயுதத்தையும் கொடுத்து அனுப்பினார்கள், ஒரு ஈட்டி. வெகு தூர நேரமாகிவிட்டது, எனவே எதிரிகள் வந்ததற்கு வாய்ப்பு கிடையாது, ஒரு பாதுகாப்புக்காக இந்த ஈட்டியையும் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடன் சொல்லி அனுப்பினார்கள். ஈட்டி எடுத்து வீட்டுக்கு திரும்பியவர் வீட்டு வாசலுக்கு அருகில் வந்தால் புது பெண் வீட்டுக்கு வெளியே இருக்கிறார். புது மணமகனுக்கு புது பெண் வீட்டுக்கு வெளியே இருந்தா கோபம் வரும், நடப்பதுதான். கோபத்தில் அடிக்க முற்படும் பொழுது, கொஞ்சம் நிறுத்துங்கள், நான் எதற்கு வந்தேன் தெரியுமா உங்களுக்கு, வீட்டிற்குள் போய் பாருங்கள் என்று சொன்னார்கள். மனைவி சொல்லை கேட்டு உள்ளே போய் பார்த்தால் அந்த படுக்கை அளவுக்கு உண்டான பெரும் அளவிலே பாம்பு படுத்திருக்கிறது. மனிதம் படுக்கை என்பது 2-3 பேர் படுக்கலாம் ஒரு பெட்ல. ஒரு பாம்பு மட்டும் இடத்தை அடைப்பதை போல அவ்வளவு பெரிய பாம்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த ஈட்டியை வைத்து சரமாரியாக குத்த அந்த பாம்பு 2 துண்டாக ஆக, அதற்கு பிறகு அதை சேர்ந்து இந்த சஹாபியை தாக்க, இருவருக்கும் மத்தியில் ஏற்பட்ட சண்டையில் சஹாபியும் மௌத்தானார், அந்த பாம்பும் மௌத்தானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வந்து கேட்கும் பொழுது நாயகம் சொன்னார்கள், அது பாம்பு அல்ல, அது ஜின். அது ஜின். நீங்கள் 1-2 தடவை அதை வெளியே போய் என்று சொல்லியிருந்தால் அது தன்னாக போயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் அவசரப்பட்டதினால் உங்களுடைய உயிரும் போனது, அந்த பாம்புடைய ஜின்னுடைய உயிரும் போனது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த வரலாற்றின் நிகழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்பது, சில இது போல ரூபத்தில் ஜின்னுடைய பாம்புடைய ரூபத்தில் ஜின்கள் அதிகமாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் கவனமாக இருக்கக்கூடியது இன்னொன்று என்னன்னா, ஜின்களுக்கு என்று உணவுகள் என்றால் நம்மை போன்றனான உணவுகள் கிடையாது. இறைச்சி துண்டுகளில் இருக்கக்கூடிய எலும்புகளை ஜின்கள் அதிக பிரியப்படும். இன்னைக்கு நமக்கு எப்படி பிரியாணியோ அது போல அதற்கு அந்த எலும்புகள் என்பது அவ்வளவாக பிடிக்கும். எனவேதான் எலும்புகளில் நீங்கள் அசுத்தம் செய்யாதீர்கள், அது ஜின்னுடைய உணவு என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல மிருகங்களுடைய விட்டைகள், அதுபோல் பாம்பு முத்துக்கள், இதெல்லாம் ஜின்னு. பாம்பு ஜின்னு உருவத்தில் வருதுன்னா அதனுடைய வீடு என்பது முத்துக்கள் தானே. அப்ப அந்த வீட்டை இடிப்பதோ, அந்த வீட்டிலே பல பேர்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாம்பு முத்துக்களில் சிறுநீர் கழிப்பதோ இதெல்லாம் வரவே கூடாது. அப்படி செய்தால் உடனே அது அண்டுவதற்கு உண்டான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக யாருக்காவது நாம் தீங்கு செய்தால் நமக்கு அவர்கள் திரும்ப தீங்கு செய்வது உண்டான அது வளமை. அதுபோல ஜின்களுக்கும் நாம் ஏதாவது தீங்கு செய்தால் கண்டிப்பாக அதுவும் நம்மை திருப்பி அடிப்பதற்கு உண்டான அதீத வாய்ப்புகள் இருக்கிறது.
அடுத்து மூன்றாவது வகையான ஜின், நம்ம முதல்ல சொன்னோம் ஜின் என்ற அந்த வகை, இரண்டாவது அம்மார் என்ற ஆமீர் என்று சொல்லக்கூடிய இந்த ஜின், மூன்றாவது அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ஜின்கள். இந்த ஜின்களை குறித்துண்டான அதிக கவனமும் தேவை. ஏனென்றால் இதில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உண்டான செய்திகள் இதில் தான் இருக்கிறது. அதிகமாக இந்த ஜின்கள் என்பது பிள்ளைகளை அண்டக்கூடிய ஜின்களாக இருக்கிறது. அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ஜின்கள் குறிப்பாக வாலிப கட்டம் அடைந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி, இது மாதிரியான அந்த நேரத்தில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு சில தினங்கள் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருப்பது நனவு என்று சொல்கிறார்கள். ஏன்னா அது மாதிரியான நேரம் என்பது அசுத்தங்கள் முழுமையாக உடலில் இருந்து கலைக்கப்பட்டிருக்காங்க. ஜின்களுடைய பெரிய ஆவல் என்னவென்றால் அசுத்தமாக எங்கிருந்தாலும் உடனே அதில் குடிகொள்ள வேண்டும் என்பது ஜின்களுடைய ஆசை. அது வீடே அசுத்தமாக இருந்தாலும் ஜின்கள் வருவதற்குண்டான ஏற்பாடுகள் அதற்கு. அதனாலதான் வீட்டை சுத்தமா வைக்கணும் என்பதெல்லாம் ஹதீஸ் எதற்கு என்றால் கெட்ட ஜின்கள் வசிப்பதற்கு உண்டான காரண காரியங்களை நாமே ஏற்படுத்தி விடக்கூடாது. அதுபோல அதுக்கு என்று சில நேரங்கள் இருக்கிறது. பெரியவர்கள் சொல்வார்கள், பச்சி பறக்கும் நேரத்தில் வெளியே போவாது, அதிகாலையில் வெளியே போக வேண்டாம், சூரியன் உதிப்பதற்கு கொஞ்சம் முன்னால அந்த மாதிரி நேரத்துல. அதுபோல மக்ரிபுடைய நேரத்தில் வெளியேற வேண்டாம். இதெல்லாம் சும்மா நம்ம நினைக்கிற கட்டுக்கதை, எதையாச்சும் ஒன்று பெரியவர்கள் சொல்வது கிடையாது. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள். இது மாதிரி நேரத்துல வெளியேறுவதை விட்டு பிள்ளைகளை நீங்கள் தவிர்த்து வீட்டுக்குள்ளே வையுங்கள். காரணம் அந்த நேரத்தில் அதிக ஜின்களுடைய உலாவுகள் இருக்கத்தான் செய்கிறது. மக்ரிபுடைய நேரத்திலும் அது முடிந்த பிறகும் உண்டான நேரங்களில் சிறு பிள்ளைகளை வீட்டில் விட்டு வெளியே அனுப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் ஜின்களுடைய சேட்டைகள் அதிகமாக காணப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாய் குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறாள். வந்தவள் சொன்ன வார்த்தை, யார சொல்லா, 7 வருடமாக எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு ஜின் தாக்கம் இருக்கிறது. 7 வருஷமா இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் 2 முறை அதனுடைய தாக்கத்தை என்னால் பார்க்க முடிகிறது. அதனுடைய அசராத் எனக்கு தெரியுது. ஒரு நாளைக்கு எப்படி 2 முறையாச்சும் ஜின் எனது குழந்தையிடம் வந்து போகிறது. 7 வருடமாயிருக்கு, இதுவரையும் அந்த ஜின் என்னுடைய பிள்ளை விட்டு போகவில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து அந்த பெண் முறையிடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு தங்கள் உமிழ்நீரை எடுத்து நாயகம் ஆயத்துல் குர்சி முழுமையாக ஓதி அந்த சிறுமியுடைய உடல் முழுக்க பெருமானார் தடவினார்கள். தடவிட்டு நாயகம் சொன்ன வார்த்தை, உஹ்ரிஜ் அதுவல்லாஹ் அலா ரசூலுல்லாஹ். நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய விரோதியை வெளியே போ சொல்வது அல்லாஹ்வுடைய ரசூல். சொன்ன மாத்திரத்தில் அலறி அடித்த சத்தத்துடன் அந்த ஜின் உடலை விட்டு வெளியே போனது என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது போல சிறு பிள்ளைகளுக்கும் ஜின் பிடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவேதான் சிறு பிள்ளைகளை நாம் சிறு வயதில் இருந்தேயே நல்ல நல்ல துஆக்களை மனனம் செய்ய வேண்டும். குறிப்பாக ஆயத்துல் குர்சி தூங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதினால் கண்டிப்பாக இரவு முழிக்கும் வரை, பகலில் முழிக்கும் வரை ஒரு மலக்கு அவருக்கு துணை புரிகிறார். எந்த விதமான விஷஜந்துகளையும் அவரை தீண்ட வராது என்பதெல்லாம் ஹதீஸ்கள். நல்ல மரணம் அவருக்கு கிடைக்கும் தூங்கும் போது ஓதக்கூடிய நேரத்தில். அதுபோல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சி ஓதுவது. இதெல்லாம் இருந்தால்தான் அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். சில நேரங்களில் ஜின்னு வருவதற்குரிய வீடாக நம்முடைய வீட்டை ஆக்கி வைத்திருக்கிறோம். அதிகமாக சுத்தங்கள் இல்லாமல் அசுத்தம் நிறைந்த வீட்டிலே ஜின் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், நீங்கள் கழிவறைக்கு செல்லும் முன்னால் இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். ஹுபுஸ் என்றால் ஆண் ஜின், ஹபாயிஸ் என்றால் பெண் ஜின். இந்த 2 வகையான ஜின்களிலிருந்தும் என்னை பாதுகாத்து கொடு அல்லாஹ் என்று துஆ ஓதிவிட்டு உள்ளே போகிறோம். அதிகமாக ஜின்கள் வசிக்கும் இடம் கழிவறையாக இருப்பதால் நாயகம் இதை ஓத சொன்னார்கள். மறக்காமல் இதை ஓதி விட்டு உள்ளே போலுங்கள். ஏன்னா அசராத்துகளே இதன் மூலமாகத்தான் வருகிறது என்கிறார்கள். யாருக்காவது ஜின் வந்துருச்சு, அவருக்கு வந்ததற்குரிய அடையாளம் என்ன என்று கேட்டால் அடையாளத்திலே ஒரு அடையாளம் எப்படி சொல்றாங்க, அவங்க அதிகமா பாத்ரூம்ல இருக்காங்களாம் பாருங்க. பாத்ரூம்குள்ள அதிகமாக இருந்தார்கள் அவர்களுக்கு அசராத் பிடித்திருக்கிறது என்ற அர்த்தம் என்று ஆமீர்கள் எல்லாம் சொல்வார்கள். அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் வீடுகளை சுத்தமாக வைப்பது, நாமும் சுத்தமாக இருப்பது. முடிந்த அளவுக்கு குளிக்கும் கடமையுடைய நேரத்தில் எல்லாம் சீக்கிரமாக குளித்துக் கொள்வது நல்லது. குளிக்க முடியாத பட்சத்தில் குறைந்தபட்சம் உழு செய்து கொள்வது நல்லது. அதுவும் இல்லை என்றால் ஜின்கள் அண்டுவதற்குண்டான நேரங்களும் காலங்களும் எப்போது என்று தெரியாது. எனவே சுத்தமாக இருக்கும் இடத்திலும் சுத்தமாக இருக்கும் வீடுகளிலும் ஜின் வருவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது. அதுபோல் ஜின்னை பார்த்தவுடன் அதீத பயப்படுவதும் கூடாது என்று சொல்கிறார்கள். பொதுவாக ஜின்களுக்கு என்றக்கூடிய ஒரு தன்மை என்னென்றால் பயப்படுபவர்களையும் அதிகமாக அது போய் சேர்ந்துவிடும்.
ஒரு கட்டத்தில் அண்ட வருகிறது என்று தெரிந்து கொண்டால் பயத்தை வெளியில் காட்டாமல் ஓத வேண்டியதை ஓதினால் கண்டிப்பாக அதை நம்மை விட்டு போய்விடும். இல்லை, அதீத பயமுடையவர்களிடம் ஜின்னு வருவதற்குண்டான அதீத வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதையும் ஆமில்கள் பதிவு செய்கிறார்கள். அது போன்ற பயம் நம்மளிடம் இருக்கக்கூடாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு காலத்தில் 2 சஹாபாக்கள் சண்டையிட்டார்கள். இருவருக்கு மத்தியிலே சண்டை வரும் பொழுது ஒரு சஹாபி ஜெயித்து விட்டார். போருக்கு அது ஒரு முயற்சிக்காக செய்யப்பட்ட ஒரு சண்டையில் ஒரு சஹாபி ஜெயித்து விட்டார். தோற்ற சஹாபி மறுபடியும் சொன்னார், இன்னொரு முறை நாம் போட்டு பார்ப்போம், யார் ஜெயிக்கிறார் என்று பார்க்கலாம். 2வது முறை சண்டை வைத்தார்கள். 2வது முறையும் அதே சஹாபி தோற்று விட்டார். 3வது முறை சண்டை, 3வது முறையும் அதே சஹாபி தோற்க, 4வது முறையும் வாருங்கள் என்கிறார். இத்தனை முறை தோற்றுவிட்டு இந்த முறையா ஜெயிக்க போற என்று கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொன்னாராம், இல்ல, இந்த முறை நான் தோற்று விட்டேன் என்றால் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன், வாருங்கள். அடுத்த முறையும் அவர் தோற்று விட்டதன் பின்னணியிலே ஆயத்துல் குர்சியை சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை, இதை நீங்கள் ஓதினால் கண்டிப்பாக ஜின்களும் ஷைத்தான்களும் உங்களை அண்டவே வண்டாது என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இதை பார்த்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் தான் சஹாபாக்களிடம் இதை சொன்னார்கள். அந்த வந்து தோற்றவர் இருக்கிறாரே, அது யார் என்று தெரியுமா? யார் அது தோற்றது என்றால் அது ஜின் வர்க்கத்திலிருந்து ஒரு மனிதர். அவர் சொன்ன வார்த்தை தான் ஜின்னே தன்னை விட்டும் அணுகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா? ஒரு தடவை ஷைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மனித ரூபத்தில் வந்து மாட்டும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னாரே, நான் 2 தடவை திருடி விட்டேன், வேற வழி இல்லாமல் அபூ ஹுரைராவை பிடித்து நான் ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டி போறேன்னு சொல்லும் பொழுது ஷைத்தான் சொன்ன வார்த்தையும் இதுதான். ஷைத்தான் இதுதான் சொன்னான், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரேன், நீங்க விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை எது வேணும் தீண்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்துல் குர்சியை தான் அங்க அவரும் சொன்னான். அப்ப ஷைத்தானும் சரி ஜின்களும் சரி தீண்டாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பது என்பது ஆயத்துல் குர்சி தான். சொல்லிவிட்டு சஹாபாக்கள் இதை என்னமோ கேட்டார்கள், ஆனால் அதை விட உக்கிரமாக இதை கேட்கிறார்கள் என்றால் கேட்டார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, தோற்றவனை விடுங்கள், நாங்கள் ஓதுகிறோம் ஆயத்துல் குர்சி, ஆனால் ஜின்னையும் ஜெயித்தாரே ஒரு சஹாபி, அந்த சஹாபியா? ஜின்னை ஜெயிக்கும் அளவுக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு உண்டான சக்திகள் இருக்கிறதா? அது எப்படி அவ்வளவு சக்தி இருக்க முடியும்? ஜின்னுடைய சக்தி என்பது எத்தனை பேர் போய் பிடித்தாலும் கூட ஜின்னு அசரியை ஏற்படுத்த வரை பிரிக்க முடியாது. ஜின்னு முழுக்க மேலில் உட்கார்வது வேற விஷயம், ஜின்னு அசரி என்பது வேறு, அதனுடைய தாக்கம் என்பது வேறு. தாக்கப்பட்டவனையும் கூட 10 பேர் பிடித்தாலும் நிறுத்த முடியாது, உதறிவிட்டால் 10 பேர் விடுவார்கள். அப்போ முழுக்க ஜின் மனிதனாகவே வந்து அவரை வீழ்த்தனார் என்றால் அந்த சஹாபியார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யாராக இருக்க முடியும்? நீங்கள் கணிக்கிறீர்கள். யாரை பற்றி நாயகம் சொன்னார்கள்? அவர் ஒரு தெருவில் வந்தால் இன்னொரு தெருவில் ஷைத்தான் விரட்டோடுவான் என்று பெருமானார் சொன்ன அந்த சஹாபியை மறந்து விட்டீர்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த சக்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அப்ப இது மாதிரியான தீட்டுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி நேரத்திலே பெரும்பாலும் பயப்படாமல் இருப்பது நல்லது என்று சொல்லித் தருகிறார்கள். 4வது வகையான ஒரு ஜின், நான் அதைத்தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஜின் என்பது ஷைத்தான் தான். ஜின்கள் ஒரு கட்டத்தில் உக்கிரமாக ஆகும்போது நாம் சொல்ற வேண்டிய வார்த்தை தான் ஷைத்தான், ஷைத்தான் பிரிச்சுட்டான், ஷைத்தான் வந்துருச்சு என்றெல்லாம் சொல்லும் போது ஜின்களுடைய உச்ச கட்டத்தில் தான் அது ஷைத்தானாக ஆகி போகிறது. எனவே ஜின்னுடைய வகையிலிருந்து உக்கிரமாக வரக்கூடிய ஜின்களுக்கு ஷைத்தான் என்றும் சொல்வார்கள் என்பதாக பதிவு செய்யும். அதனாலதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், ஷைத்தான் தன்னை அறிமுகப்படுத்தியது என்னை விட்டு பாதுகாப்பு தேடணும்னு சொன்னதும் ஆயத்துல் குர்சி தான். ஜின்னு என்னை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக நீங்கள் ஓத வேண்டியது என்று சொன்னதும் ஆயத்துல் குர்சி தான். 5வது வகையான ஒரு ஜின் என்பது இஃப்ரீத். இதுதான் நம்ம சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் நாம் பார்ப்போம். இஃப்ரீத் மினல் ஜின் என்று வரும். இது பெருமானார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சபையிலே இருந்த ஒரு ஜின். எல்லா வகையான ஜின்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கைக்குள் வைத்திருந்தார்கள். எல்லாம் அவர்களுக்குள்ளே கைக்குள் கட்டுப்பட்டது. அவர்கள் சொன்னதற்கு இணங்க எல்லாம் வேலை செய்தாக வேண்டும், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. பல ஜின்களை வகைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த ஜின்கள் எல்லாம் கடலிலே முத்தெடுத்து வரும், முத்தை கொண்டு மாளிகை செய்ய வைப்பார்கள். பைத்துல் முகத்தஸை ஜின் வர்க்கத்தை வைத்தே முழுக்க கட்டி பிடித்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்ததும் கூட தெரியாமல் பைத்துல் முகத்தஸுடைய வேலை பரிபூர்ணப்படுத்தப்பட்டது. ஜின்னுடைய முழுக்க ஆட்சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கையில். இதளவுக்கு நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கும் பொழுது குட்டி குட்டியான பல ஜின்கள் நாயகத்துடைய தொழுகையை சேட்டை செய்ததாம், கொஞ்சம் சிந்தனையை வெளியில் மாற்றியதாம்.
நாயகம் சுருக்கமாக தொழுகையை முடித்துக் கொண்டு எல்லா ஜின்களையும் பிடித்து நிறுத்தி ஒரு தூணிலே, மதீனாவினுடைய ஒரு தூணிலே அப்படியே கெட்டி போடுவதற்கு முன் வந்து விட்டு சொன்னார்களாம், இதனுடைய முழு ஆட்சி அதிகாரம் சுலைமானுக்கு என்று அல்லாஹ் எழுதி கொடுத்து விட்டார். எனவே நான் உங்களை விடுகிறேன், இல்லை என்றால் இந்த இடத்தில் கெட்டி போட்டு விடுவேன், உங்களால் போக முடியாது என்று சொல்லி விடுவார்களாம். அப்ப அந்த ஆட்சி முழுக்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கைக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். இப்போ இஃப்ரீத் என்ற இந்த ஜின்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சபையில் இருந்த ஒரு ஜின் தான். ஜின்களை கண்டு அதிகம் பயப்படக்கூடாது. இஃப்ரீத்துடைய ஜின்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சபையில இருந்தது என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், சில நேரங்களில் அல்லாஹ் நாம் இடத்தில் இருக்கக்கூடிய பயத்தினால், அல்லாஹ்வை நினைத்து நாம் பயப்படுவதனால், நமக்கு இருக்கக்கூடிய தக்வாவினால் அல்லாஹ் ஜின்னையும் கூட நமக்கு கட்டுப்பட வைக்கிறான். ஜின்னை கண்டு நம்மை பயப்படாமல் இருக்க வைக்கிறாங்க. அதுக்கு உண்டான வேலைகளை அல்லாஹ் செய்கிறான். இதற்கு காரணம் என்னன்னா, அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு ஜின் பயப்படுகிறது. எத்தனையோ வழிமார்கள் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹிடைய வாழ்க்கையை எல்லாம் கேள்விப்படும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு ஜின்களை கட்டி அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். பல ஜின்களுக்கு கட்டளையிட்டு பேசியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் வரலாற்றில் நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த இஃப்ரீத் என்ற ஜின்னு சொன்ன வார்த்தை என்ன? நீங்க எழுந்து உட்காருங்க, அதுக்கு முன்னால நான் அந்த சிறை கொண்டு வந்துடுறேன், அந்த நாற்காலியை நான் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன், எழுந்து உட்கார முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா அடுத்த கட்டமாக ஒரு ஆலிமான நல்ல மனிதர் அவர் தான் என்ன சொன்னார்னா, கண் மூடி கண் திறப்பதற்கு முன்னால் நான் கொண்டு வந்து வைக்கிறேன் சொன்னவர் ஜின் கிடையாது. கண்மூடி கண் திறப்பதற்கு முன்னால் நான் அவருடைய அந்த நாற்காலியை கொண்டு வந்து வைக்கிறேன் என்று சொன்னவர்கள் ஜின் கிடையாது. அதுபோல அந்த மனிதர் செய்தார் இஸ்முல் ஆலமை கொண்டு. அப்ப அல்லாஹ் தஆலா ஜின்களை விட அதிகமாக மனிதனிடம் இறைச்சம் இருந்தால் அல்லாஹ் அந்த சக்தியை கொடுக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு கட்டுப்பட வைக்கிறான். ஜின்களுடைய சேட்டைகளை விட்டு அந்த மனிதர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எனவே மனிதன் அல்லாஹ்விடத்திலே உயர்வது என்பது ஒன்றுதான். இறைச்சத்தை கொண்டுதான் அந்த மனிதன் நல்லவனா கெட்டவனா, அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். எனவே இந்த ஜின்களுடைய விஷயத்தில் நாம் அதீத பேணுதலை அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும். பிள்ளைகளிடம் அதிகமாக துஆக்களையும் ஆயத்துல் குர்சியும் இந்த ஔதுபி கலிமாத்தின் ரசூலுல்லாஹ் எப்பெல்லாம் மலையடி வாரத்திற்கு நீங்கள் போவீர்களோ அப்பதெல்லாம் இதை ஓதிட்டு போங்க. சஹாபாக்களுக்கு பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்று நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமே, இந்த ஔதுபி கலிமாத்தின் சேர்த்து இதை ரசூலுல்லாஹ் சொல்லியே அனுப்புவார்களாம். சொல்லக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆன் மரணமான சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு இந்த துஆக்கள் எல்லாம் நாயகம் சொல்லி அனுப்புகிறார்கள் என்றால், ஜின்னு எதை வைத்து தன்னை பாதுகாக்கிறது, தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பெருமானார் சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கிய ஆயத்துக்களும் ஹதீஸ்களும். எனவே நமது பிள்ளைகளுக்கும் இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்வோம். வரக்கூடிய சமுதாய காலத்தில் அல்லாஹ்வை மிக்க அஞ்சியவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.